ஒரு காலத்தில் பசுமை சூழ்ந்த ஒரு அமைதியான கிராமத்தில் ஆதவன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் புத்திசாலி, நல்ல கல்வி பெற்றவன், எதை கேட்டாலும் உடனே புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவன். ஆனால் அவனுடைய அறிவுடன் சேர்ந்து அகம்பாவமும் வளர்ந்து கொண்டிருந்தது. என்னை விட அறிவாளி யாரும் இல்லை என்பதே அவனுடைய நம்பிக்கை. ஆதவன் அடிக்கடி சொல்லுவான், எனக்கு கண்கள் இருக்கின்றன, நான் பார்த்து முடிவெடுப்பேன். எனக்கு காதுகள் இருக்கின்றன, எனக்கு பிடித்ததை மட்டும்தான் கேட்பேன். என் அறிவே போதும், எதற்கும் யாரையும் வணங்க வேண்டிய அவசியமில்லை. இறைவன், பணிவு, வணக்கம் இவையெல்லாம் பலவீனமானவர்களுக்கு என்று நினைத்தான். ஆதவனின் ஐம்புலன்கள் மெதுவாக அவனை ஆளத் தொடங்கின. கண் வெளிப்புற அழகை மட்டுமே பார்த்தது. காது புகழ்ச்சியான வார்த்தைகளை மட்டும் கேட்டது. நாக்கு மற்றவர்களை காயப்படுத்தும் சொற்களை பேசத் தொடங்கியது. மனம் நானே எல்லாம் என்ற எண்ணத்தில் மூழ்கியது. அவன் உணரவில்லை புலன்களை தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை. ஒரு நாள் ஆதவனுக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்பு கிடைத்தது. அதிக சம்பளம், உயர்ந்த பதவி. ஆனால் அகம்பாவம் அவனை குருடாக்கியது. மூத்தவர்களின் அறிவை மதிக்கவில்லை, எச்சரிக்கைகளை கேட்கவில்லை. எனக்கு தெரியும் என்றான். ஒரு சிறிய தவறு, ஆனால் அதன் விளைவு பெரியது. வேலை போனது, மரியாதை போனது, நம்பிக்கையும் போனது. மனமுடைந்து தனிமையில் தவித்த ஆதவன் ஒரு கோவிலின் முன் அமர்ந்திருந்தான். அப்போது ஒரு முதியவர் அவன் அருகில் வந்து கேட்டார், கண்கள் இருக்கின்றன, ஆனால் உண்மையை பார்க்க முடியவில்லையா மகனே? ஆதவன் மௌனமாக இருந்தான். முதியவர் தொடர்ந்தார், ஐம்புலன்கள் இருப்பது பெருமை அல்ல, அவற்றை அடக்கத் தெரிந்த பணிவே உண்மையான குணம். முதியவர் மெதுவாக சொன்னார், என் குணங்களை உடைய இறைவனின் திருவடிகளை வணங்காத மனிதனுக்கு ஐம்புலன்களும் நற்குணமாக இருக்காது. வணக்கம் என்பது இறைவனுக்காக மட்டுமல்ல, அகம்பாவத்தை உடைக்கும் வழி. அந்த வார்த்தைகள் ஆதவனின் மனதை துளைத்தன. அன்று முதல் ஆதவன் மாறினான். அகம்பாவம் குறைந்தது, பணிவு பிறந்தது. கண்கள் உண்மையை காணத் தொடங்கின, காதுகள் ஞானத்தை கேட்கத் தொடங்கின. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இறைவனை வணங்காத தலைக்கு புலன்கள் இருந்தும் நற்குணம் இல்லை. நன்றி.